நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோன்னா நெல்லூர்லேருந்து ஒங்கூர் போகிற வழியில் ஒரு வில்லேஜில் இருக்கிறோம். குட்டிகளை எடுக்கிறதுக்காக நம்ம வந்தோம். புதுக்கோட்டையிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். ஒரு 70-80 குட்டி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு, வண்டி எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாப்புல. இப்போ இதுலேருந்து அதாவது இப்போ வந்துட்டு இருக்கிற பேட்ச்லேருந்து ஒரு 52 கடாக்களை நம்ம எடுத்துருக்குறோம். பெரிய சைஸு கடா பக்ரீத்துக்காக வேணும்னு சொல்லிட்டு எடுத்துருக்குறாங்க. ஜோடி கணக்கில் நம்ம எடுக்கல. இது லைவ் வெயிட்டில் எடுத்தோம் 450 ரூபான்னு சொல்லிட்டு. மொத்தம் 52 கடா 450 லைவ் வெயிட். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 19க்குள்ளே அந்த மாதிரி வந்தது. எல்லாமே கொம்பு வந்த கிடாக்கள். ஒரு 4-5 மாதம் குட்டி அதிகமாக இருக்குது இதில். மூடு இங்கே இருங்க சார். ஒரு ஆள் என்னங்க சார்? சத்தமாக சொல்லுங்கள். அப்படியே சொல்லுங்கள். நில்லுங்க, கிட்ட నిల్లుங்க. సౌండ్ சொல்லுங்கள் அவங்க கேட்குற மாதிரி. 5 మీరు కూడా సౌండ్గా చెప్పండి వేసేటప్పుడు. 5, 6 ఒక మంచి చేయండి. 8, 9. ఫ్రెండ్స్, ఇప్పుడు మనం ఒంగోలు దగ్గర ఒక విలేజ్లో ఉన్నాము. తమిళనాడు నుంచి వచ్చి ఇక్కడ పిల్లలు ఎత్తినారు, మనం ఎత్తిచ్చినాము. పర్ కేజీ 450 అని చెప్పి కాటాకి ఎత్తినాము. మీకు ఎవరికైనా పిల్లలు కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేసి ముందే புக் చేసుకోవాలా. நண்பர்களை இது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டைக்கு இன்னொரு நண்பருக்கு அனுப்பணும். அவர் வரல, பணம் போட்டார், நம்ம தான் அனுப்பி வச்சோம். அதுக்கப்புறம் திண்டிவனத்துக்கு ஒரு நண்பருக்கு அனுப்பணும், அவரும் வரல. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன குட்டியாக இருந்ததுனால லைவ் வெயிட்டுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. ஜோடி கணக்கில் தான் எடுத்தோம். அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 937 கிலோ வந்தது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 18 கிலோ அந்த மாதிரி வந்திருக்கும். ఫ్రెండ్స్, మొత్తం 52 పిల్లలు ఎత్తినానని చెప్పినాను. యావరేజ్గా 18 కిలోలు వచ్చింది. మొత్తం 937 கிலோலேயும் వచ్చింది. நண்பர்களை, இந்த மாதிரி குட்டிகளை நீங்கள் எடுக்கணுன்னா நீங்கள் முன்கூட்டியே புக் பண்ணிக்கணும். பொதுவாக சந்தையில் குட்டிகள் எடுத்து கொடுக்குறதுனா 100 ரூபா வாங்குகிறோம். இந்த மாதிரி வெளியே போய் குட்டிகள் எடுத்து கொடுக்கறதுக்கு நம்ம 150 ரூபா வாங்குகிறோம். அதில் நீங்கள் 50 ரூபா போட்டு புக் பண்ணணும். நீங்கள் 40 குட்டி எடுக்க போகிறீங்கன்னா 2000 ரூபா போட்டு புக் பண்ணிடணும். அப்படி புக் பண்ணுறதுனால பயன்கள் உங்களுக்கு தான் அதிகம். இப்போ ஒரு 40 குட்டி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அதாவது லாங்லேருந்து வந்து ஒரு 40 குட்டி எடுக்கிறீங்கன்னா, அந்த 40 குட்டிக்காக வண்டி வச்சு எடுத்துகிட்டு போகும்போது கூடுதலாக செலவாகும். அதாவது வண்டி வாடகை கூடுதலாக ஆகும். அதுவே நீங்கள் 80 குட்டியாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து வாடகை வந்து அட்ஜஸ்ட் ஆகி வரும், கொஞ்சம் குறையும். இப்போ நீங்கள் புக் பண்ணியிருக்கிற பட்சத்தில் உங்களை மாதிரி இன்னொருத்தர் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது உங்கள் இடத்துக்கு பக்கத்துலேயே அல்லது உங்கள் ரூட்லேயே யாராவது கேட்டிருந்தாங்கன்னா நான் அவங்கள கூட ஜாயின் பண்ணி ஒரே வண்டியில் குட்டிகளை எடுத்து அனுப்புவேன். அதனால் உங்களுக்கு வாடகை குறையும். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜஸில் வெளியில் இருக்கக்கூடிய குட்டிகளுடைய வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவாக தான் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சந்தையிலையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ புக் பண்ணிங்க. இன்கேஸ் நீங்கள் புக் பண்ணி உங்களுக்கு குட்டி செட் ஆகலை, அதாவது நீங்கள் வந்து பார்த்து குட்டிக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்கள் அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அது பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எத்தனை பேர் குட்டிகள் எடுக்க வர்றாங்க, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இங்கேருந்து வண்டி வந்து தேவைப்படுது, அல்லது எத்தனை பேர் வண்டியோடு வர்றாங்க, இந்த தகவல்லாம் எனக்கு நீங்கள் புக் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ தான் நான் உங்களுக்கு தேவையான வண்டியை வந்து நான் முன்கூட்டியே சொல்லி வைக்க முடியும். நம்ம முன்கூட்டியே வண்டி சொல்லி வைக்கலன்னா அந்த நேரத்துக்கு கிடைக்காம పోలా, நமக்கு సిరమమాయడం. ఫ్రెండ్స్, మీకు పిల్లలు కావాల్సింటే నాకు ముందే బుక్ చేసేయమని చెప్పున్నాను. బుక్ చేసేదానివల్ల మీకు ఏం యూస్ అంటే, విలేజెస్లో పిల్లలు ఉంటే ఆ వీడియోలు మీకు పంపిస్తాను, మీరు చూసుకోవచ్చు. ఏమంటే అందరికి పంపిన వాళ్ళతో ఎవరికి ఖచ్చితంగా కావాలో వాళ్ళకే పంపిస్తాను. ఖచ్చితంగా కావాలనే వాళ్ళు ఖచ్చితంగా బుక్ చేసుకుంటారు కాబట్టి వాళ్ళకి పంపిస్తాం. బుకింగ్ అంటే మనం ఒక పిల్లకి సంతలో అయితే ఇచ్చేదైతే 100 రూపాయలు తీస్తాం, బయట అయితే 150 రూపాయలు తీస్తాం. దాంట్లో బుకింగ్ అనేది 50 రూపాయలు. ఒక పిల్లకి 50 రూపాయలు. మీరు 40 పిల్లలు ఎత్తాలంటే 2000 రూపాయలు బుక్ చేసుకోవాలి. దీనివల్ల మీకే యూస్. పిల్లలు విలేజ్లో ఉంటే ఆ వీడియోలు మీకు పెడతాను. మీకు బండిలు కావాలంటే బండి అరేంజ్ చేస్తాను.
మీరు ఒకవేళ తక్కువ పిల్లలు ఎత్తినారంటే ఒక 40 పిల్లలు ఆ మాదిరి ఎత్తినారంటే మీకు బాడీ జాస్తి అవుతుంది. కూడా ఎవరన్నా పిల్లలు మీ మాదిరి పిల్లలు ఎత్తేవాళ్ళు మీకు షేర్ చేసి ఒక బండికి వేసి పంపిస్తే మీరిద్దరు బాడీని షేర్ చేసుకుంటే మీకు బాడీకి తక్కువ అవుతుంది. ఈ மாதிரி விஷయాలన్నీ చేయాలంటే మీరు ఖచ్చితంగా புக் చేసుకోవాలి. நண்பர்களே, இந்த வாரம் சந்தையில் நம்ம குட்டி எடுத்தோம். வீடியோ போட முடியல, 2-3 நாள் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலு, அதனால் போட முடியல. கூடுமான வரைக்கும் அடுத்த வாரத்துலேருந்து குயிக்காக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய குட்டிகள் 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள், கொம்பு வந்த குட்டிகள் ரேட்டு கூட. 15 கிலோவுக்குள்ளே இருக்க குட்டிகள் 10லேருந்து 15ன்னு சொல்லுவோம், 12, 13, 14 இந்த மாதிரி மிக்சிங்கில் இருக்கும். 15 கிலோ வரைக்குமே அந்த குட்டிகள் இருக்கும். அந்த குட்டிகளுடைய ரேட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, அதிகம்னு சொல்ல முடியாது. குட்டிகளும் நின்றுது. ஸோ 3 மாதம் வளர்ப்புக்கு எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம். இந்த பெரிய சைஸ் குட்டிகளுடைய விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்தது, ஆனால் கிடைக்குது. இந்த வருஷம் கிடைக்குது. போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா குட்டிகளே கிடைக்கல. பிப்ரவரி மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா கொம்பு வந்த குட்டிகளே சந்தைக்கு வரல, அந்த மாதிரி இருந்தது. இந்த வருஷம் வருது, ஆனால் கொஞ்சம் ரேட்டு கூட இருக்குது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பெருசு சின்னமாக கலந்த மாதிரி எடுத்தோம். ஆவரேஜாக ஒரு 18 கிலோ வந்தது. தோராயமாக ஒரு 450 ரூபா பர் கேஜி அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இந்த 52 குட்டிகளுக்கு மேலே அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. அதாவது முதல்ல நாங்கள் 52 குட்டி போதும்னோம். மொத்தம் 90 குட்டி வந்தது, 52 குட்டி போதும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறோன்னு சொன்னால், இல்லை லைவ் வெயிட்டுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லைவ் வெயிட்டு கொடுக்கும்போது எங்களுக்கு லாஸ் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி லைவ் வெயிட்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க. இங்கே லைவ் வெயிட்டுன்ற ட்ரெண்டே இல்லை. நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டுருக்குறோம். லைவ் வெயிட்டுக்கு அதிகமாக கொடுக்குறது இல்லை. இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது 52 குட்டி. இது இல்லாமல் இன்னொரு 32 குட்டி இன்னொரு இடத்துலேருந்து எடுத்து இந்த வண்டியில் போட்டோம். அவர் ஒருத்தர் மட்டுமே 80 குட்டிகளுக்கு மேலே எடுத்தார். இந்த மாதிரி வண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளுக்கு வாடகை அட்ஜஸ்ட் ஆகி வரும். ఎవరికి పోతుంది మన బండి ఇప్పుడు పుదుకోట ఇప్పుడు ఎక్కిచ్చేటి 52 పిల్లలా? ఇది కాకుండా 29 పిల్లలు ఎక్కియాల. సరే 81 వస్తుంది. సరే ఇప్పుడు మనం ఎంత కిలోమీటర్కి పోయేది? కిలోమీటర్కి 20 రూపాయలు, అప్ అండ్ డౌన్ కలిపి 40 రూపాయలు. అప్ అండ్ డౌన్ 40. రీడింగ్ ఎన్ని చూసుకుంటారో అక్కడ ఎన్ని దాన్ని బట్టి మాకు కిలోమీటర్ లెక్కలో 20 రూపాయల లెక్కన అప్ అండ్ డౌన్ కలిపి 40 రూపాయలు ఇస్తారు. కిలోమీటర్కి 20 అప్ అండ్ డౌన్ లెక్కేసుకోవాలా? లెక్కేసుకోవాలి. సరే, ఇప్పుడు మన బండిలో ఇప్పుడు ఈ సైజు పిల్లలు అంటే ఈ చిన్న సైజు 3 నెలల పిల్లలు అంటే ఎన్ని పడతాయి? 110, 115 అటు పడతాయి. అటు పడతాయి. కొంచెం పెద్ద సైజు ఇప్పుడు ఈ సైజు అయితే మనకు 80, 90 అటు పడతాయి. 80, 90 పడతాయి సైజుని బట్టి. కొంచెం చిన్న సైజు అయితే 110 అటు పడతాయి. ఎందుకంటే అవి కొంచెం సైజు చిన్నది కాబట్టి 3 నెలల పిల్లలు కాబట్టి 5-6 నెలల పిల్లలు కొమ్ముతుంటాయి కాబట్టి సైజు ఎక్కువ కాబట్టి మనం కాకుండా దూరం పోయేదంతా దండిగా వేయకూడదు. పోయేదంతా దూరం కాబట్టి చూసుకుంటా దారి మధ్యలో ఆపుకొని చూసుకుంటా పిల్లలు యాక్టివ్గా తీసుకొని అది జాగ్రత్త జాగ్రత్త. సరే సరే, వారం లాంగ్ అయినా కూడా పోతారు మీరు? లాంగ్ అయిపోయి పోయేది. సరే సరే సరే. ఇప్పుడు మంది కిలోమీటర్ 20 రూపాయలు అంటే దాంట్లో పర్మనెంట్ టోల్ గేట్ వరకు. పర్మనెంట్ టోల్ గేట్ మాది, పోలీసు పీసీ ఖర్చు వచ్చి పార్టీది దోవ ఖర్చులు వచ్చి పార్టీది. సరే, ఇది కాకుండా డ్రైవర్ పేట మీకు అడిగిపోయిన తర్వాత మేము ఏదన్నా అడిగితే ఇది ఓనర్కి పోతాయి కాబట్టి డ్రైవర్ పేట ఏదన్నా ఇవ్వాలి. పార్టీ ఇష్టం, మా అనుకూలం, పార్టీ అనుకూలం కాబట్టి ఆ లెక్కలో మాకు అడిగిపోయిన తర్వాత అడిగితే పార్టీ దాని చేతిలో ఎంత ఉంటే అంత ఇస్తారు. சரி சரி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாங் போகிறதுனால நாங்கள் கிலோமீட்டர் கணக்கில் போகிறோம். கிலோமீட்டருக்கு 20 ரூபா நாங்கள் வாங்குகிறோம். டோல்கேட்டு பர்மனெண்ட்டு அதிலே இன்க்ளூட் ஆகிடும். வழி செலவுனா அந்த போலீஸ் செலவு, ஆர்டிஓ செலவு இதெல்லாமே பார்ட்டி தான். நான் எங்களது பர்மனெண்ட்டு டோல்கேட்டோட சேர்ந்து வாடகை கிலோமீட்டருக்கு 20 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது இல்லாமல் டிரைவர் பேட்டா ஏதாவது எங்களுக்கு கொடுத்தா அது எங்களுக்கு வரும். இந்த வாடகை இதெல்லாமே ஓனருக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் குட்டிகள் ஏற்றுறதை பற்றி அவர் சொல்கிறாரு. சின்ன குட்டியாக இருந்தால் 100 குட்டி வரைக்கும் எங்கள் வண்டியில் போடலாம். கொஞ்சம் பெருசு அதுக்கு அடுத்தடுத்த சைஸ் போகும்போது 70, 80, 90ன்னு சொல்லிவிட்டு குட்டிகளுடைய சைஸை பொறுத்து
நம்ம வண்டியில் ஏற்றலாம், எல்லாமே பெரிய வண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டைக்கு போகுது. மொத்தம் வந்து 80 குட்டிகளுக்கு மேலே இந்த வண்டியில் ஏற்றிருக்கிறோம். நம்ம சைஸ் பார்த்துருப்பீங்க, இதில் நம்ம குட்டிகள் ஏற்றின சைஸை பார்த்துருப்பீங்க. இந்த குட்டிகளை 82 83 ஏற்றணும், அதுவே பிடிக்குது. ஸோ நம்ம பெரிய சைஸு வண்டிகளாக பார்த்து பேசுவோம். இது எல்லாமே விஷயம் இருக்குது. தெரியாதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வண்டியை பார்த்து பேசிவிட்டு அதில் 65 70 குட்டி ஏற்றினாவே அது நெருக்கமாகிடும். அதில் 2 குட்டி 3 குட்டி இறந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஸோ இது ரெகுலராக நம்ம பண்ணிட்டதுனால அனுபவத்தில் இதெல்லாமே நமக்கு தெரியுது. அதனால தான் இந்த சின்ன வண்டிகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக, ஒரு 2 ரூபா கம்மியாக கூட வர்றாங்க. 17 18 கிலோமீட்டருக்கு அப்படின்னு வருவாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம பேச மாட்டோம். அது பேசினா நமக்கு தான் சிரமம். ஒரு 80 குட்டி போடுற இடத்துல 70 குட்டி போட்டாலும் பரவாயில்ல, பெரிய வண்டி எடுத்தால் ஃப்ரீயாக போகும். ரொம்ப லாங்காக 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் போகும்போது நம்ம கொஞ்சம் குட்டிகள் வந்து நெருக்கம் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது.